பிளேஸுக்கு போகிறோம். இல்வாறை என்ற பிளேஸுக்கு போகிறோம். நான் வந்து அது வந்து ட்ரெண்டிங்காக வந்து ஒன்றிருக்கு. என்னத்துக்காண்டி என்ன அதில் இருக்கிற ஒரு கால்வாய் வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கால்வாயை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போகிறோம். எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இல்லாமல் போகிறேன். என்ற ஒரு சின்ன கால்வாய் மாதிரி. ஆனால் அதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்குமெண்டு அதனால தான் கொஞ்சம் ரீச் ஆகிட்டு. ஸோ இன்றைக்கு அங்கே போகிறோம். போயிட்டு வந்து எப்படி இருக்குமென்னு சொல்கிறோம். ஸோ நீங்களும் வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்கச்சக்க நாளாக இந்த வந்து கட்டுமானம் வந்து செய்து கொண்டிருக்காங்க. இப்போ தான் முடிப்பாங்கன்னு தெரியலை. ஸோ இப்போ தான் நாங்கள் ஏனைய இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சாவச்சேரி டவுனுக்குள்ளே வந்து என்ன ஆகிட்டோம். ஸோ இதான் வந்து சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட். ஸோ இந்த இதுக்கு பின்னால் வந்து சாவச்சேரி சந்தை தொகுதி வந்து இருக்கு. மரக்கறி விற்கிற இடங்கள். ஆனால் அதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. வணக்கம். இதனால ஒரு அலுவலகம் போனாங்களும் உங்களை கண்டுனாங்களோ அதான் சந்திச்சுட்டு போக மாட்டேன். சாவச்சேரி சந்தையில் வந்து பெரிய ஒரு சாவச்சேரி ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லுவாங்களே அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். ஸோ அது எங்கே இருக்கு பஸ்? எங்கே இருக்கு? ஒன்று இருக்கு. இடத்த மட்டும் சொன்னீங்கன்னா சரி, விளக்கம் தேவையில்லை. லொக்கேஷன் நாங்கள் இப்போ இதை வந்து எங்கட செங்கியன் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் பார்த்தாரு நான் வந்து செத்துருவான் கட்டாயம் சொல்லி வந்து எங்க இப்போ நாங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஓ மை காட். சரி போகலாம். இதால் போகிறால் டச் ரோட் இருக்கு. டச் ரோட். சரி சொல்லுங்க. நான் போய் அந்த பெருங்குளம் ரோட்டுக்கு பெருங்குளம் ரோட்டாலே அப்படியே கனாம்புளி அடி சந்திக்கும். அதில் பிஎம்கே கிரேசர் இருக்கு. அது தாண்ட தேவையில்லை. அதுக்கு முன்னுக்கு வர இல்லையா? சரி, இப்போ வந்து லொக்கேஷன் கேட்டு நம்ம வந்து போகிறோம். நீங்கள் இப்போ தான் கூகுளில் அடிச்சிட்டோம். நீங்கள் நிற்க உங்களை ஒருக்கா பார்த்துட்டு போக மாட்டேன். சரி, இந்த வீடியோ போடுவோமா? சின்ன ஒரு கிளிப் போட்டு அட் பண்ணி ஐஃபோன் வச்சுக்கலாம். ஐஃபோன் இதான் வந்து அந்த தேடி வந்த கால்வாய். ஆனால் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ வந்து வற்றி கொண்டு வருது. அப்படியோ போய் வந்து ஒரு குளத்தோட வந்து ஜாயிண்ட் ஆகுது. பின்னால் அங்கே பெரிய ஒரு குளம் ஒன்று இருக்கு.
ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரு வயல் இருக்கு. See that? தர்சியனை வந்து அப்படியே வளைச்சு போய் விட்டுட்டான். ஸோ இவ்வளோ தான் இந்த கால்வாய் முடியுது. தட் பிளேஸ் அங்கால ஒரு குளம் மாதிரி இருக்கு. ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரு வயல். குருவிக்காடு இந்த பக்கம் வேலை போகணுமா? இதான் வந்து வயல் வரம்பு. எங்களோட ஃபோட்டோகிராஃபர் வந்து வளைச்சு ஃபோட்டோ எடுத்து விட்டுக்கிறார். சார் கேபி அதான் வணக்கம்.
கிணறு அளவே வந்து இவ்வளவுதான். வந்த கேமராமேன் வந்து ஊர் மக்களோட வந்து ஐக்கியமாயிட்டார் பாருங்க. ஸோ இதில் அவர் யாருன்னு கண்டுபிடிக்கவே இல்லை அவருக்கு. நாங்கள் இங்கே இருந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த சைட் ஃபுல்லாக வந்து கணக்கு மீன் தான் இருக்கு. எங்களோட கேபி தர்சன் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இது அந்த கால்வாய்க்கு இங்கால எதிர் சைட் வந்து இதில் அந்த கல்வெட்டு போட்டிருக்காங்க. பட் இதில் அவ்வளவு மரங்கள் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து 2 சைடாக வந்து மரம் இருந்து ஒரு நிழலாக இருந்து ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த வீடியோ வந்து இல்வாரேன்ற பிளேஸ் வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சா வந்து மறக்காமல் பாருங்க, ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து விடிய காலம் வந்து இப்போவே வந்து ஆக்கள் கூட தொடங்கினாங்க. கொஞ்சம் போக வந்து ஆக்கள் கூடுவாங்க. ஏன்னா வந்து 2-3 நாளாக வந்து சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிருக்கிற விஷயம் வந்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடன் அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கு தான் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ see you in the video guys. பாய். பார்த்துட்டோம். இப்போ தான் ஆக்கள் கூடிக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு டைம் கிடைச்சா வந்து பாருங்கள். ஸோ